அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். அல்லாஹ்வுடைய அன்பும் மேலான கருணையும் நம் எல்லோருக்கும் வந்து சேரட்டுமாக. நம் உயிரிலும் மேலான சையதுல் பஷர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் அன்பையும் பண்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு ரஹ்மான் நாம் யாவருக்கும் தௌஃபீக் செய்த புரிவானாக. நம்ம ஈன்றெடுத்த பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், மனைவி, பிள்ளைகள், தாய்மார்கள், சகோதரிகள், அது நல்ல உள்ளங்களுக்கும் வல்ல அல்லாஹு தாலா உயிர் உள்ளவரை உடல் சுகத்தை நசீபாக்குவானாக. மருத்துவமனை செலவிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. திடுக்கிடும் மௌத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. படுக்கையில் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக. முடங்கும் வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. எப்பொழுதும் அவன் நினைவில் வாழக்கூடிய பாக்கிய தந்த உருவானாக. அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால இன்னைக்கு பெற 10 கிட்டத்தட்ட 9 நோன்பு செய்து நம்மை விட்டு கடந்துருச்சு. அல்லாஹும் அர்ஹம்னா பி ரஹ்மத்திக அர்ஹமர் ராஹிமீன். நம்ம நினைச்சோம் கடைசி நாள் இந்த நாள் தான். இனி அடுத்த வருஷ காலங்கள் தான் இந்த ரஹ்மத்துடைய இந்த பாக்கியம் கிடைக்கும். எல்லா நாள்லேயும் ரஹ்மத்து கிடைக்கும். ஆனால் இந்த நாளுக்குள்ள ரஹ்மத் அந்த நாளில் கிடைக்காது. கண்ணியமான பெருமக்களே, இப்போ இந்த மீதி உள்ள 20 நாட்களை எப்படி அல்லாஹ்வோடு இணக்கமாகும், அதாவது தௌபாவோட பாவ மன்னிப்போட நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், நம்ம நல்ல முறை தொழுகிறோம், இபாதத் செய்கிறோம், அமல்கள் செய்கிறோம், நோன்பு நோக்கிறோம், நல்ல காரியங்களில் ஈடுபடுறோம், தீன்ல இருக்கிறோம், தீனுடைய ஹிதமத்து பண்றோம். இருந்தாலும் பாவ மன்னிப்பு எப்படி கேட்க வேண்டும்? அதாவது அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்திற்கு 2 விஷயத்தை அல்லாஹ் படைச்சார்றான். அதாவது பாவங்கள்ல தௌபா 2 வகை இருக்குது. அது தௌபா பாவ மன்னிப்பு. பாவம் செய்பவர்கள் 2 நபர்களாக இருப்பார்கள். நல்லா கவனிக்கணும். அதுல முதல் செய்யக்கூடிய மனிதர் எப்படின்னா அல்லாஹ் சொன்னதை விடுவது. இரண்டாவதாக ஒரு மனிதர் இருப்பார், அல்லாஹ் விடுவதை செய்வது. இப்படி 2 கேட்டகரி இருக்கு. அதே போல அதிலிருந்து 2 கேட்டகரியா இமாமர்கள் பிரிக்கிறாங்க. ஒன்று ஹுக்கூக்குல்லா, ஒன்று ஹுக்கூக்குல் இபாதா. அதாவது அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய விஷயங்கள், அது ஆபீதுகளுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள். இந்த இதிலிருந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஹுக்கூக்குல்லா அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? மன்னிச்சிருவான். நம்ம தொழுகலை, இபாதத் செய்யல, திக்ர் செய்யல, சதக்கா செய்யல, இந்த மாதிரி ஏதாவது காரியங்கள்ல ஒரு தவறுதலாகவோ அல்லது ஏதேனும் ஒரு சின்ன காரியங்களுக்காகவோ நாம் அதை கவனிக்காம விட்டுருந்தோம்னா அதை நம்ம தௌபா செய்து அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆனால் ஹுக்கூக்குல் இபாதா, அதாவது அந்த ஆபீதுகள் அடியார்களுடைய விஷயங்கள்ல யார் பாவங்கள் செய்கின்றாரோ அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதாவது அவன் சொல்றான், எவ்வளவு பெரிய ரஹ்மத்தானவன் பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணை உள்ளவன் பாருங்க. எப்பா நீ ஏன் விஷயங்கள்ல என்னன்னாலும் பண்ணிக்கோ, ஆனா இருந்தாலும் என்கிட்ட தௌபான் வந்துட்டா நான் என்ன செஞ்சிருவேன்? மன்னிச்சிருவேன். ஆனா என்னுடைய அடியாரிடம் நீ தவறாக இருந்தால், நீ அவரிடம் ஏதேனும் குறைப்பட்டிருந்தால் அவர் மன்னிக்கும் வரை நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். அல்லாஹ் பாதுகாக்கும். அப்ப கண்ணியமான பெருமக்களே, நம்ம எல்லாரும் யோசிச்சு பாருங்க. நம்ம அக்கம் பக்கத்துல, சொந்த பந்தங்கள்ல, உறவுகள்ல, நம்முடைய குடும்பங்கள்ல, மருமக்கமார்கள்ட்ட, மாமியார்கள்ட்ட, தாய் தந்தைகள்கிட்ட, நம்முடைய கணவர்கிட்ட, நம்முடைய பிள்ளைகள்கிட்ட, நம்முடைய உறவுகள்கிட்ட, நம்முடைய தங்கை அண்ணங்கிட்ட இப்படி அவருடைய மனதுகள் நோவினை படுத்திருந்தால் அவர்கள் மன்னிக்கும் வரை அல்லாஹ் அவங்களை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் பாதுகாக்கும். அப்போ கண்ணியமான பெருமக்களை, யாருடைய மனதும் புண்படுத்தக்கூடாது, யாருடைய மனதும் காயப்பட்டு விடக்கூடாது. இதே தான் ரப்பு சொல்லுகின்றான். கண்ணியமான பெருமக்களே, இமாம் பெருமக்கள் வரலாற்றை பதிவு செய்கிறார்கள். குல்லு பனி ஆதமுன் ஹத்தாவுன். இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா மக்களும் என்ன செய்வாங்களாம்? பாவங்கள் செய்யக்கூடிய மனிதர்கள் தான். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், கைரு ஹத்தாயின் தவாபுன். அந்த பாவங்கள் செய்யக்கூடிய மனிதர்களில் தௌபா செய்தால் அந்த தௌபா செய்யக்கூடிய மனிதரை நான் பிரியப்படுகின்றேன். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், நம்ம எல்லாரும் பாவம் செய்வோம்னு சொல்லிட்டான். இருந்தாலும் அதில் செய்யக்கூடிய அது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்போடு கவலையோடு நாம் செய்த தவறுகளை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடம் மண்டியிட்டு சன்னிதானத்தில் இருக்கும் பொழுது
நம்மளை அல்லாஹ் பார்த்து சந்தோஷப்படுகின்றான். எப்படி சந்தோஷப்படுகின்றான்? ஆஹா, என்னுடைய அடியார் என்னிடத்திலே தௌபா மன்னிப்பு கேட்கின்றான், அதனால் அவர்கள் செய்த எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். கண்ணியமான பெருமக்களே, நம்ம ரப்பு எவ்வளவு பெரிய மகத்தானவன், எவ்வளவு பெரிய உயர்தரமான எண்ணம் உடையவன். ஒரு தாய் அல்ல, 2 தாய் அல்ல, 72 தாயை விட பாசத்துக்குரியவன். அதே போல் 72 தாயை விட கோபக்காரன். நாம் கவனமாக இருக்க வேண்டும் பிறப்பிடத்திலே. அப்படி தாய் நம்ம எதிரும் பிள்ளைகள் தவறு செய்து விட்டால் மன்னித்து விடுவார்கள், பொருந்திக் கொள்வார்கள், பிள்ளைகளை அரவணைத்து விடுவார்கள். ஒரு தாயுடைய பாசமே அப்படி இருந்தால் 72 தாய்கள் ஒரு மகனை ஒரு மகளை பராமரிக்கும் பொழுது எந்த அளவுக்கு அந்த மகனின் மீது பாசம் இருக்கும், அதையும் தாண்டி ரப்பு நமக்கு பாசத்தை தருகின்றான். கண்ணியமான பெருமக்களே, அப்போ இந்த பாவங்கள் செய்யக்கூடிய மனிதர்கள்ட்ட அல்லாஹ் ஒரு 10 விஷயத்தை சொல்றான். 10 விஷயம். அதாவது அதற்கு முன்னாடி ஒரு 2 செய்தி என்ன செய்யலாம். இப்ப இமாம் பெருமக்கள் வரலாற்றை பதிவு செய்யறாங்க. உடலினால் பாவம், உள்ளத்தினால் பாவம். இந்த 2 வகையான பாவம் இருக்குது. பாவங்கள்ல பல வகையா இமாம் பெருமக்கள் சப்தா பிரிக்கிறாங்க. அது ஒவ்வொரு பாட்டா பிரிக்கும் பொழுது உடல், உள்ளம். இப்ப உடல்னா என்ன? கையை கொண்டு ஒருத்தரை அடிக்கிறோம், நாவை கொண்டு ஒருத்தர் திட்டுறோம், அதுக்கடுத்து வச்சுக்கிறோம் காலை கொண்டு ஒரு மிதிக்கிறோம், ஏதாவது புறம் பேசுறோம். இந்த பாவம் மன்னிக்கப்பட்டது. அல்லாஹ் கிட்ட தௌபா மன்னிப்பு கேட்டா என்ன செஞ்சிடலாம்? அல்லாஹ் மன்னிச்சிருவான். அதே உள்ளத்தினால் ஒரு பாவம் இருக்குது, அந்த பாவம் தான் மிக கொடுமையான பாவம். அந்த உள்ளத்துல நயவஞ்சகத்தை வச்சுக்கிட்டு ரப்பனி வாவான எப்படி அல்லாஹ் வருவான்? அவன் உள்ளத்தை அறியக்கூடியவன், உள்ளத்தை தெரியக்கூடியதாக இருக்கின்றான். கண்ணியமான பெருமக்களே, உள்ளங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமான முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும். உள்ளத்துல யாரை வைக்கணும்? நம்ம படைத்த ரப்பை வைக்க வேண்டும். குழுக்க வைக்க கூடாது. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஹாலிக்கு வைக்க கூடாது. எல்லாம் படைத்த நம்மளை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை உள்ளத்தில் வைத்தால் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? பாவங்களை மன்னித்து விடுகின்றான். அதை சொல்லிவிட்டு இமாம் பெருமக்கள் வரலாற்றிலே 10 வகையான செய்திகளை சொல்லுகிறார்களாம். அதாவது ஒரு பாவம் ஒரு மனிதர் செய்யறாருன்னா, நல்லா கவனிக்கணும், ஒரு பாவம் ஒரு மனிதர் செய்யறாருன்னா அவர் எப்படி அல்லாஹ் கிட்ட மீண்டு வரணும், அந்த பாவம் செய்ய மனிதர்களுக்கு அல்லாஹ் செய்யறான் 10 விதமான செய்திகளை சொல்றான். அதுல முதல் விஷயம் லானத்துல்லாஹி, லானத்துல் மலாயிகா, லானத்துல் ரசூல். அல்லாஹ் ஒரு மனிதர் பாவம் செஞ்சாருன்னா அந்த மனிதர் அல்லாஹ் என்ன செய்யறானா? அல்லாஹ் சபிக்கிறான், மலக்குமார்கள் சபிக்கிறாங்களாம், இந்த உலகம் பூமி எல்லாம் சபிக்கிறான். யார் பாவத்தின் பக்கம் ஈடுபடுகின்றாரோ, யார் பாவத்தின் பக்கம் தொலை போகின்றாரோ, யார் பாவத்தின் பக்கம் நுழைகின்றாரோ அவெல்லாம் யார் சபிக்கிறார்? நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் சபிக்கின்றான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இரண்டாவதாக அடிக்கடி நெருக்கடி வந்துகிட்டே இருக்குமா, வாழ்க்கையில ஏதாவது நெருக்கடி வந்துகிட்டே இருக்குமா, ரொம்ப தொந்தரவு வந்துகிட்டே இருக்குமா. யாருக்கு? யார் பாவம் செய்கின்றாரோ அவருக்கு. மூன்றாவதாக இமாம் பெருமக்கள் சொல்லும் பொழுது உள்ளங்கள்ல பரிசுத்தமான உள்ளங்கள் கரும்புள்ளிகளாக நிரப்பப்படுமா. அல்லாஹ் பாதுகாக்கணும். கரும்புள்ளிகளாக உள்ளங்கள் ஆயிட்டுன்னா நம்ம துவாவை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அது மூன்றாவதாக. நாலாவது என்ன ஆகும்னா, எப்பொழுதும் அல்லாஹ் சொல்லுவான் முசீபத்தை வச்சு தாக்கிட்டே இருப்பான். குடும்பங்கள் ஆகட்டும், உறவுகள் ஆகட்டும், நம்மளாகட்டும், யார் பாவம் செய்கின்றார்களோ அல்லாஹ் செய்யலாம் ஏதாவது முசீபத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் பாதுகாக்கிறோம். அடுத்து 5வதாக நல்லோருடைய துவா இருக்காதான். இப்போ நம்ம சொல்றோம் அது துவா செய்யுங்க, துவா செய்யுங்க சொல்றேன்னா அவங்களுடைய கல்வியில் நம்ம வரா இருந்தா நம்ம பாவியான அடியானா இருக்கக்கூடாது. நம்ம அவங்க துவா கேட்கும் பொழுது யாரெல்லாம் அவங்களுக்காகவோ உறவுக்காக உஸ்தாத் துவா செய்யும் பொழுது நம்மளை பற்றி அந்த உஸ்தாதுக்கு உள்ளங்கள்ல வரா இருந்தா நம்ம எப்படி இருக்கணும்? நல்ல மனிதர்களாக இருக்கணுமா. யார் சொல்றோம்? அல்லாஹ் சொல்றோம். அடுத்து 6வதாக வெட்கத்தை அல்லாஹ் எடுத்துருவாங்க. அந்த ஹயா அல்லாஹ் கிட்ட உள்ள ஹயா பாவம் செஞ்சு அல்லாஹ் பார்க்கறான்னு என்ன நினைச்சாரா அப்பேற்பட்ட வெட்கமே அல்லாஹ் இல்லாம ஆக்கிடுவான் அல்லாஹ். அடுத்து பிரகாசம் போயிருமா, முகத்துல பிரைட்டா இருக்கும், லிப்ஸ்டிக் போட்டு விடுவோம், மேக்கப் பண்ணிக்கிடுவோம், முகம் நல்ல வெள்ளையா இருக்கும், ஆனா உள்ளங்கள் இருட்டாக இருக்கும். வெளியே உலகத்துல பார்க்கும் பொழுது முகம் அழகாக இருக்கும், ஆனால் பாவம் செய்து அல்லாஹ் எப்படி மாற்றுகின்றான்? அந்த மறுமை நாளிலே கரும்புள்ளி உள்ள முகமாக மாற்றுகின்றான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுது என்ன செய்யணும்? அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும் சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பதான் அல்லாஹ் சொல்லுவான் நம்ம துவாவுக்கு மட்டும் நம்மளை பாதுகாப்பான். அடுத்ததாக மலக்குமார்கள் துவா செய்யவே மாட்டாங்க.
பெரிய பாக்கியமான மனிதர்கள் யாருன்னா மலக்கு மகள் துஆ செய்யக்கூடிய மனிதர்கள் தான். ஆனா யார் பாவங்கள் செய்யறாங்களோ அவங்க அல்லாஹ் என்ன செய்யறான், மலக்கு மகள் துஆ செய்ய மாட்டாங்க. 8வது 9வது அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை அல்லாஹ் எடுத்துருவாங்க. நம்ம நினைச்சிருவோம் அல்லாஹ் பார்க்கறானே, நமக்கு என்ன அல்லாஹ் தருவானே, அல்லாஹ் விட்டா யாருமே கிடையாது அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனா யாரு பாவம் செய்கின்றாரோ இந்த எண்ணங்கள் எல்லாம் அழிந்து விடுகின்றதா. அடுத்ததாக அல்லாஹ் எல்லாத்தையும் பாதுகாக்கணும். கடைசி மௌத்துல களிமா வராது. அல்லாஹ் எல்லாத்தையும் பாதுகாக்கணும். எல்லாரும் நினைச்சணும் தௌபாவுடைய விஷயங்களை பாதுகாப்போடு இருக்கணும். அப்போ நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், இந்த 10 செய்திகளை இந்த நோம்புல ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வளோ விஷயங்கள் அல்லாஹ் கொடூரமா பார்க்கறான்னு பார்த்தீங்களா, யார் பாவியான மனிதர்களோ. ஆனா இருந்தாலும் அல்லாஹ் ஒரு ரஹ்மத்தான ஒரு மனிதர், ரஹ்மத்தான நமக்கு எல்லாம் ஒரு இறைவனாக இருக்கிறான். இதை இமாம் அவர்கள் அல்லாஹ் பதிவு செய்யறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வராங்க. வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மசாயில் சட்டம் கேட்குறாங்க. நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், என் பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடுவானா? இல்லை மன்னிக்க மாட்டான்னு சொல்லுவானா? அபூ ஹுரைரா சொல்லுவாங்களாம், திரும்ப நான் விபச்சாரம் செய்து எனக்கு பிறந்த பிள்ளை நான் கொன்று விட்டேன்னு சொல்லுவாங்களாம். உடனே நீ என் பக்கத்தில் நிற்கா தள்ளி பேருவாங்க. உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நேராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போயிட்டு, யா ரசூலல்லாஹ் இப்படி ஒரு பெண்ணி வந்தாங்க, விபச்சாரம் செய்யணும்னு சொன்னாங்க, அவங்களுக்கு பிள்ளை பிறந்து சொன்னாங்க, அதை கொண்டுட்டேன்னு சொன்னாங்க, பாவே மன்னிக்கப்படாது நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைச்சாங்களாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிட்ட சொல்லும் பொழுது, என்ன அபூ ஹுரைரா இப்படி தவறு செய்து விட்டீர்களே, ஏன் இந்த வார்த்தை சொல்லி விட்டீர்கள்? நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் ஷிர்க்கை தவிர எல்லா விதமான பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றானே, அந்த பெண்மணி எடுத்து சொல்லிவிட்டீர்களே, பாவ மன்னிப்புக்காக வந்த பெண்மணியை இப்படி துரத்தி விட்டீர்களே, அல்லாஹ் உங்களை என்ன செய்வான் என்று நான் கவலைப்படுகின்றேன் என்ற செய்தியை அண்ணல் பெருமானார் சொன்ன மாத்திரத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மஜ்னூன் போல தெரு தெருவாக அலைகின்றார்கள் அந்த பெண்ணை தேடி. கடைசியில அந்த பெண்ணு கிடைக்கவே இல்லை. இரவு நேரங்கள்ல அழுகுறாங்களா தேம்பி, அல்லாஹ் இப்படி நான் பாவம் செய்துட்டேன்னு. ஒரு பெண்மணி தௌபா மன்னிப்புக்காக வந்த மாத்திரம் மட்டுமல்லாமல் அவர் இல்லை என்று சொல்லிவிட்டேனே, தயவு செய்து கண்ணிலே காமித்து விடியா அல்லாஹ் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு உட்கார்ந்து அழுகின்றார்கள். அழுகும் பொழுது அந்த பெண்மணி அல்லாஹ் கண்ணிலே காமித்து விட்டார். உடனே அந்த பெண்மணி அழைத்து சொன்னாகலாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கின்றான், நீங்கள் செய்த விபச்சாரத்தை அல்லாஹ் மன்னிக்கின்றான், அதிலிருந்து பிறந்த பிள்ளையை அதனை கொன்றதையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான், அல்லாஹ் அழுது புலம்புங்கள், அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான் என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதன் அடிப்படையில் நான் உங்களிடம் சொல்லிவிட்டேன் என்று சொன்ன உடனே அந்த அம்மா தேம்பி அழுகிறார்கள், மண்ணிலே புரளுகிறார்கள். ரப்பே மன்னித்து விடு யா அல்லாஹ், நான் இவ்வளவு பெரிய தௌபா செய்து விட்டேன் யா அல்லாஹ், இவ்வளவு பெரிய பாவம் செய்து விட்டேன் யா அல்லாஹ் என்று கண்ணீர் விட்டு இரத்த கண்ணீரோடு வடித்து அழுகின்றார்கள். அழுக மாத்திரத்திலே அவருடைய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து அவர்கள் இருந்த ஒரு தோட்டத்தை இஸ்லாமிய சமூகத்துக்கு எழுதி கொடுக்கின்றார்கள். எழுதி கொடுத்த பின்பு அப்படியே கலிமா ஷஹாதா மௌத்தாகி விடுகின்றார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு கானமின் அஹ்லுல் ஜன்னா, இவர் சொர்க்கத்தில் இருப்பார் என்று சொன்ன சுப செய்தி சொன்னார்கள். கண்ணியமான பெருமக்களே, நாம் பாவம் செய்திருக்கின்றோம். இவ்வளவோ சின்ன பாவங்களாகட்டும் பெரிய பாவங்களாகட்டும் எல்லா பாவங்களையும் ரப்புல் ஆலமீன் மன்னிக்க தயாராக இருக்கின்றார். நீங்கள் தஹஜ்ஜுதிலே, நாம் எல்லோரும் தஹஜ்ஜுதிலே கேட்போம், நாம் செய்த பாவங்களை அல்லாஹ்விடத்தில் முறையாடுவோம். யா அல்லாஹ், நாங்கெல்லாம் பாவிகள் தான் யா அல்லாஹ், குல்லு பனி ஆதம ஹத்தாவும் என்று சொல்லிவிட்டு நாம் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி கேட்டால் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கின்றான். தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் நாம் எவ்வளவோ பாவங்கள் செய்திருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் பாவம் செய்ய மாட்டேன் என்ற நியத்தை வைத்து இன்ஷா அல்லாஹ் இப்பவே இருந்து அல்லாஹ் தௌபா மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ் ஏற்க தயாராக இருக்கின்றான். ஏற்றுக்கொண்டால் உங்களை எல்லாம் நம்மளை எல்லாம் கானமின் அஹ்லுல் ஜன்னா சொர்க்கத்திலே பார்க்க அல்லாஹ் அலங்கரிப்பான் இன்ஷா அல்லாஹ். அதனால் கண்ணியமான பெருமக்களே, எல்லோரும் என்ன செய்யுங்கள், ரப்பிடத்திலே தௌபா மன்னிப்பு கேட்கலாமா இன்ஷா அல்லாஹ். தௌபா எல்லாரும் செய்யுங்க. நம்ம பாவம் செஞ்சாலும் சரிதான், செய்யலாலும் சரிதான், அல்லாஹ் கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. அல்லாஹ் என்ன செய்வான், ரஹ்மத்தானவன், அல்லாஹ் நமக்கு பெரிய நற்காரியங்களை தருகின்றான். கண்ணியமான பெருமக்களே, நாம் இதை
கேட்டோமோ அதை பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் எல்லோருக்கும் தந்து புரிவானாக. நல்ல முறையில் கடைசி நேரங்களில் தௌபா மன்னிப்போடு பாவமே இல்லாத மனிதர்களாக மாறி கலிமா ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா கல்வினாலும் நாவினாலும் முடிந்த வண்ணமாக அப்படி அழகான ஒரு ரூஹு போகக்கூடிய நசீபை நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. நல்ல துஆவோடு உங்களுடைய துஆவை ஆதரவைத்த வண்ணமாக நிறைவுபடுத்துகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.